உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 27ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். இன்று நவமி திதி, புனர்பூஷ நட்சத்திரம், ராம நவமி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் வெற்றி, ரிஷபம் நட்பு, மிதுனம் உயர்வு, கடகம் சுகம், சிம்மம் ஆதரவு, கன்னி உயர்வு, துலாம் லாபம், விருச்சிகம் அன்பு, தனுசு அமைதி, மகரம் நலம், கும்பம் ஆசை, மீனம் கீர்த்தி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி என்றால் என்ன? ஸ்ரீராமருடைய ஜனன தினம். இன்றைக்கு ராமருடைய பிறந்த நாள். ராமர் இந்த நவமி திதியிலையும் புனர்பூஷ நட்சத்திரத்திலையும் தான் ராமர் பிறந்தார். ராமருக்கு என்ன நட்சத்திரம்? புனர்பூஷ நட்சத்திரம். நவமி திதி, அட்டமி திதியில் கிருஷ்ணர் பிறந்தார், நவமி திதியில் ராமர் பிறந்தார். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது. எங்களுக்கு தெரியும், அட்டமி நவமி என்றால் கூடாது. அட்டமி நவமியில் கல்யாணம் செய்கிறதில்லை, அட்டமி நவமியில் பொண்ணு பார்க்க போகிறதில்ல, அட்டமி நவமியில் நிச்சயதார்த்தம் செய்கிறதில்ல, அட்டமி நவமியில் வீடு குடி, எந்த ஒரு மங்கள காரியமும் அட்டமி நவமியில் நாங்கள் செய்வதில்லை. இதனால் 15 திதி இருக்குது. பிரதமையில் இருந்து பஞ்சமி மட்டும் 15 திதி. இந்த 15 திதியிலையும் அட்டமி என்று சொல்லக்கூடிய 8வது திதியையும் நவமி என்று சொல்லக்கூடிய 9வது திதியையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டோம். எந்த மங்களகரமான நல்ல காரியங்களும் அட்டமி நவமியில் செய்கிறதில்லை. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த 15 திதிகளில் இந்த 2 திதிகளுக்கும் சரியான கவலை. எங்களை ஏன் இந்த பூலோக மக்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று அட்டமிக்கும் நவமிக்கும் பெரியோரு துன்பம், பெரியோரு கவலை. உடனேயே மகாவிஷ்ணு, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவோட போய் இந்த 2 திதிகளும் முறையிட்டன. எங்களை மக்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள், எந்த நல்ல காரியமும் செய்கிறதில்லைண்டு. உடனே மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார். இந்த கூடாதுன்று மக்கள் ஒதுக்கி வைத்த இந்த 2 திதியையும் கொண்டாடும்படியாக நான் செய்கின்றேன் என்று சொல்லி இந்த திதிகளை கொண்டாடுவதற்காக தான் நவமி திதியில் மகாவிஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்தார். அட்டமி திதியில் மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார். இது திதிகள் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை. இப்போ ராம நவமி, இந்த மாதத்தில் புனர்பூஷ நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து வந்தால் ராம நவமி, ராமருடைய ஜனன தினம்.
சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவதாரம் ராமர் அவதாரம். மகாவிஷ்ணு திருப்பார்கடல்ல ஆனந்த சயனமாக பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. தசாவதாரம், தசாவதாரம் என்றோன்னு நீங்கள் படத்தை நினைக்கக்கூடாது. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரம். 10 அவதாரம் ஏன் எடுத்தார்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களை கரையேற்றுவதற்காக, காப்பாற்றுவதற்காக, எது நல்லது கெட்டது என்று சொல்லி கொடுப்பதற்காக, இந்த பூலோக மக்களுக்கு மோட்சம் தருவதற்காக 10 முறை இந்த பூமியில் மகாவிஷ்ணு அவதாரமாக பிறந்தார். நாங்கள் திருந்தினமா? 10 ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 10 முறை அவதாரம் எடுத்தும் நாங்கள் திருந்தவில்லை. எங்களுக்கு இன்னும் மோட்சம் கிடைக்கல, நாங்கள் இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? 10 அவதாரம் எடுத்தும் எங்களை மகாவிஷ்ணுவினால் காப்பாற்ற முடியவில்லை. நாங்கள் பாபம், எது நல்லது கெட்டது என்று சொல்லி தந்திருக்கார். கிருஷ்ணர் சொல்லி தந்திருக்கார், ராமர் சொல்லி தந்திருக்கார். நாங்கள் நல்லதை பிடித்து மோட்சம் அடையவில்லை. அதுக்கு என்ன காரணம், என்ன ஆதாரம் என்றா, நாங்கள் இன்றளவும் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சரி, இந்த 10 அவதாரங்கள்லையும் சிறந்த அவதாரம் ராம அவதாரம். ராமர், மகாவிஷ்ணு பூமியில் ராமராக அவதரித்தார். தெய்வீக பிறப்பு. ஒரு மனிதன் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதற்கு ராமர் ஒரு உதாரணம். ஒரு மனிதன் பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக ராமர் அவதாரம் எடுத்தார். ராமாயணத்தை படித்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ராவணனை பற்றி தெரிஞ்சு கொண்டீங்கன்னா எப்படி மனிதன் வாழக்கூடாது, இது 2 விஷயத்தையும் ராமாயணம் பெரிய இதிகாசங்கள்னு சொல்கிறது. மகாபாரதம், ராமாயணம். மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய கதைகள், லீலைகளை பற்றி சொல்லப்படுது. ராமாயணத்தில் ராமருடைய லீலைகளை சொல்லப்படுது. மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எது நல்லது, ஏகபத்தினி விரதமாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி புண்ணியம் செய்ய வேண்டும், எப்படி பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் உதாரண புருஷராக வாழ்ந்து காட்டியவர் ராமர். ராமாயணத்தில் அந்த கதை வருது. மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்தில் முக்கியமான அவதாரம் ராம அவதாரம். இந்த மகாவிஷ்ணு ஆனந்த சயனத்தில் இருக்கும்போது, நான் ராமராக பூமியில் போய் பிறக்கப் போகின்றேன் என்று மகாவிஷ்ணு சொன்ன உடனே மகாலட்சுமி கேட்டாவாம், நான் என்ன செய்கிறது இங்கே, நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் தனியே இருக்கணுமே. இதனால் மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கக்குள்ள, மகாவிஷ்ணு ராமராவ அவதாரம் எடுக்கும்போது சீதாதேவியாக மகாலட்சுமி அவதாரம் எடுத்தார். ஆதிசேஷன் என்ற பாம்புல தான் மகாவிஷ்ணு படுத்திருந்தார். ஆதிசேஷன் லட்சுமணனாக அவதாரம் எடுத்தார். மகாவிஷ்ணுவோட கங்கில சங்கும் சக்கரமும் இருக்கு. சங்கு பரதனாகவும் சக்கரம் சத்ருக்கனாகவும் அவதாரம் எடுத்தது. அதாவது வைகுந்தத்திலிருந்து மகாவிஷ்ணு வரைக்குள்ள அவைகளை என்றும் பிரியாமல் இருக்கக்கூடிய அவருடைய கையில் இருக்கிற சங்கு சக்கரம், அவர் படுத்திருக்கிற ஆதிசேஷன், அவருடைய கால் மாட்டில் இருக்க மகாலட்சுமி எல்லாருமே ராமாயணத்தில் அவதாரம் எடுத்தார்கள். திரேதா யுகம் என்று சொல்லக்கூடிய யுகம், எங்களுக்கு தெரியும் 4 யுகம் இருக்குது. அதில் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய யுகம் கலியுகம். ராமர் எப்போ பிறந்தார்? திரேதா யுகம் என்ற ஒரு யுகத்தில் தான் ராமர் அவதாரம் எடுத்தார். ராமர் அவதாரம் எடுத்து மகாராஜாவாக மட்டும் வாழவில்லை. அவர் ஒரு ராஜகுமாரனாக பிறந்தார். தசரதனுடைய மகனாக பிறந்தாலும் பல துன்பங்களை இந்த பூமியில் அனுபவித்தார். பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள், துரோகம், ஏமாற்றம், பிரிவு, நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி பலவிதமான பல கோணத்தில் இருந்தும் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார். என்ன துன்பம் வந்தாலும் சத்தியமாக இருப்பது, நேர்மையாக இருப்பது, கடமையை தவறாமல் செய்வது, கல்வி கற்பது, இதெல்லாம் ராமர் எங்களுக்கு விட்டு சென்ற ஆதாரங்கள். இதெல்லாம் ராமர் எங்களுக்கு படிப்பிச்சுட்டு போயிருக்கார். ராமர் சந்தோஷமாக வாழல, பல துன்பங்கள். சீதையை பிரிந்து காட்டில் கணனால் இருந்தார். பல நல்ல விஷயங்களை ராமர் செய்திருக்கின்றார்.
பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார் ராமர். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நேர்மையான வாழ்க்கையை ராமர் வாழ்ந்தார். அது என்னத்தை எங்களுக்கு சொல்லித்தருது? எங்களுக்கும் இந்த மாதிரி துன்பங்கள் வரலாம். ராமருக்கு வந்த மாதிரி பிரிவு வரலாம். ராமருக்கு வந்த மாதிரி சொத்துக்களை எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பெற்றோர்களின் பேச்சை எப்படி கேட்க, தசரதன் சொன்ன அடுத்த கதை இல்லை. அப்போ பெற்றோர்கள் பேச்சை பிள்ளைகளுக்கு எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ராமர் வாழ்ந்தார். தாய்க்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை வாழ்ந்தார். நண்பர்களை எப்படி பேண வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லணும். சகோதரர்கள் எப்படி வாழ வேண்டும், சகோதரருக்குள்ள இப்போ பெரிய பிரச்சனைகள், சகோதரர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ராமர் வாழ்ந்தால், நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ராமரின் பிறந்த தினம் இன்றைய தினம் ராமநவமி. இந்த ராமநவமி என்று யார் யார் விரதம் இருந்து ராமரை வணங்குகின்றார்களோ அவர்களுடைய சகல பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அதனால் இன்றைக்கு ராமநவமி நேர்மையாக வாழக்கூடியவர்கள், நியாயமாக வாழக்கூடியவர்கள், நல்ல ஒரு தகப்பனுக்கு மகனாக இருக்கக்கூடியவர்கள், சகோதரர்களுடைய ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் பிரிவு, கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து முரண்பாடு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ராமநவமி விரதத்தை இருந்து இன்றைய தினம் ராமா ராமா ராமான்னு சொன்னீங்கள்னாலே மோட்சம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.